ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பேசிக் லெவல் ஆல்பம் பற்றி பார்ப்போம், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லைனில் சொல்லிக் கொடுப்பேன். அது நீங்கள் 7 சென்டிமீட்டர் மினிமம் கண்டிப்பாக போடணும். இன்ச்சில் பார்த்தா 2.25 இன்ச். ஓகே, 7 சென்டிமீட்டருக்கு மேலே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் போடுங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா நல்லா இருக்காது. வரிசையாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அடுத்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகே, அப்புறமா ஒரு சைடு இங்கே ஒரு சைடு அங்கே ஒரு சைடு ஷேப்ஸ் இன்னொரு சைடு டிசைன் ஒரு சைடு அப்படி நிறைய தூரம் விட்டு போடாதீங்க. உங்களுக்கு கிளாத்து தான் சீக்கிரம் வேஸ்ட்டாக போகும். கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் பக்கத்தில் அழகாக நீட்டாக போட்டு கொண்டு வாங்க. ஓகே, அடுத்து ஷேப்ஸ் எவ்வளோனா 4 சென்டிமீட்டர் மினிமம் கண்டிப்பாக இருக்கணும். 1.5 இன்ச் வரும். ஓகே, மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் 4 இன்ச்சுக்கு மேலே போட்டுக்கலாம். டிசைன் நீங்கள் மினிமம் 7 இன்ச் ஹைட்டு கண்டிப்பாக போடணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, அப்புறமா ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம், டிசைன் எல்லாத்துக்குமே போடணும்னு இல்லை. செயின் ஸ்டிச்சுக்கும் அப்புறமா பீட் ஸ்டிச்சுக்கும் நீங்கள் போடுங்க. ஓகே, உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வேறு ஸ்டிச்சுக்கும் போடலாம். போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான் கூடும். ஓகே, அடுத்து ப்ராஜெக்ட் மினிமம் 15x15 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுக்கு மேலே நீங்கள் 25 சென்டிமீட்டர் வரைக்கும் போடலாம், உங்களோட விருப்பம்தான். எவ்வளவு இன்ச்சுன்னு பார்த்தா 6 இன்ச். ஓகே, மேக்ஸிமம் மினிமம் 6 இன்ச் போடுங்க, மேக்ஸிமம் 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் போடுங்க. அது டிசைன். ஓகே, டிசைனில் ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்ட்டு 3 ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃப்ளாட் லோடிங்கை பேஸ் பண்ணி பண்ணுவோம். செகண்ட் ப்ராஜெக்ட் தாம்பூர் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி பண்ணுவோம். தேர்டு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 2 ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் எது வேணாலும் போடலாம். நேச்சர் போடலாம், நேச்சர்னால் இயற்கையாக மரம் செடி கொடி இதெல்லாமே போடலாம். ஓகே, அடுத்தது நேஷ்னல் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள போடலாம். ஹியூமன் யார் வேணாலும் எனி கேரக்டர் நீங்கள் போடலாம். ஓகே, அப்புறமா டான்ஸிங் டால் போடலாம். அப்புறமா நீங்கள் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஏதாவது போடலாம், எது வேணாலும் நீங்கள் போடலாம். பட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேக்ஸிமம் ஃப்ளாட் லோடிங்கை பேஸ் பண்ணி இருக்கணும். 75%, அதாவது முக்கால்வாசி ஃப்ளாட் லோடிங் நீங்கள் யூஸ் பண்ணணும். கால்வாசி நீங்கள் வேறு எதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் எல்லாமே நீங்கள் நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண வேண்டாம். அதில் நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வரும். சீக்கிரம் ஸ்பீடுக்கும் உங்களுக்கு ஸ்பீடாக போடுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, தேர்டு ப்ராஜெக்ட் கப்புள் பிக்சர்ஸ் எடுக்கணும். ஓகே, 2 பேர் சேர்ந்து இருக்கிறது போல், இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஏதாவது அப்படிப்பட்ட பிக்சர்ஸாக பார்த்து எடுக்கணும். இல்லைன்னா மணப்பெண் மணமகன் இருக்காங்களா, மணமகன் அந்த மாதிரி பிக்சர்ஸ் இதை எடுத்து போடலாம். ஓகே, லாங் அண்ட் ஷார்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக 2 பேர் மினிமம் 2 பேர் வர்றது போல் பிக்சர் கண்டிப்பாக போடணும். இனி நம்ம எப்படி ஆல்பம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸ் எழுதுவோம், நம்ம பேர் எழுதுவோம். ஓகே, நம்ம பேர் எழுதிட்டு சிலபஸ் எழுதுவோம். சிலபஸ் என்னென்ன நம்ம ஸ்டிச்சஸ் படிச்சிருக்கிறோமோ எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம போட்டு எழுதுவோம். ஓகே, இதில் ஜரி த்ரெட்லேயும் பண்ணுவோம், சில்க் த்ரெட்லேயும் பண்ணுவோம். எல்லாமே நீங்கள் வரிசையாக ஃபஸ்ட்டு எழுதணும். இது ரெஃபரன்ஸுக்காக. ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செயின் ஸ்டிச் போவீங்க. செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் லைனில் போட்டு பார்ப்பீங்க, காட்டன் த்ரெட்டால் நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. அடுத்து நீங்கள் ஜரி த்ரெட்டில் போட்டு பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக தான் நீங்கள் சில்க் த்ரெட்டில் போட்டு பார்ப்பீங்க. ஓகே, அது 3 லைன் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த 3 லைனையும் வரிசையாக நீங்கள் ஒட்டணும். ஒட்டிட்டு அதுக்கு ஷேப்ஸ் வரைஞ்சிப்பீங்க. ஓகே, அந்த ஷேப்ஸை நீங்கள் அதில் கட் பண்ணி ஒரு A4 ஷீட் எடுத்து இதெல்லாம் பண்ணணும். அந்த A4 ஷீட்டில் ஒட்டணும். ஒட்டிட்டு அதே இடத்துல பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிசைனையும் ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு போட்ட டிசைனை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்படி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு நீங்கள் ஷேப்ஸில் போட்டது, அடுத்து டிசைனில் போட்டது. ஓகே, எல்லாத்துக்குமே இப்படி வரிசையாக நீங்கள் பண்ணணும். இது உங்களுக்கு சாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து இதை போல் நான் சொல்கிறது போல் பண்ணுங்கள். ஓகே, நான் லைன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், இங்கே ஸ்கொயர் போட்டிருக்கிறேன். லைனோ ஸ்கொயரோ எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது ஜரி த்ரெட்டுக்கு செயின் ஸ்டிச் நம்ம ஷேப்ஸ் டிசைன் வரைஞ்சிருப்போம்ல அது போடணும். ஓகே, டிசைன் ஜரி த்ரெட்டுக்குள்ளே டிசைன் போட்டுட்டு அடுத்து பீட்ஸ் எல்லாத்துக்குமே நான் டிசைன் போட சொல்லலை, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, பீட்ஸுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கும் கண்டிப்பாக டிசைன் போடணும், அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே,
இது அடுத்தது பீட்ஸ் அவுட்லைன் ஸ்டிச்சு, சுகர் பீடு நம்ம பண்ணுறது, சுகர் பீடை அவுட்லைன் எப்படி கொடுக்குறதுன்ட்டு தான் இந்த பிக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு லைனு, அடுத்த ஷேப்ஸு, அடுத்தது நான் டிசைன் வரைஞ்சிருக்கிறேன். அதை 3ஐயும் வரிசையாக ஓட்டியிருக்கிறேன். இதே போல் தான் நீங்களும் ஓட்டணும். ஓகே, அதுக்கப்புறமா இது சுகர் பீட் லோட் ஸ்டிச்சு, லோடிங். ஓகே, இதுவும் லைனு, அப்புறமா ஷேப்பு, அடுத்து டிசைன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பீடில் பண்ணுவோம். ஓகே, கட் பீட்லையும் சேம் அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுப்போம். அவுட்லைன் கட் பீடு வச்சு கொடுத்துட்டு அதுக்கும் ஒரு ஷேப்பு, டிசைன். ஓகே, தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பீடை லோடிங்காக எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அதையும் அதே போல் நீங்கள் ஓட்டணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு லைனு, அடுத்தது ஷேப்பு, அடுத்தது டிசைன். ஓகே, இது கூட என்னென்னா ஆல் பீட்ஸ் ஒர்க்கும் சேம். நம்ம சுகர் பீடு படிச்சிட்டாலே எல்லா பீட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுகர் பீடு நம்ம 2 பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். பட்டு வேறு எல்லா பீட்ஸுமே வந்து ஒவ்வொரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகும், அழகாக நீட்டாக துணியிலே அப்படி இருக்கும், இல்லைன்னா தூக்கிட்டு இருக்கும். ஓகே, ஆல் பீட்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து சம்கி ஒர்க். ஓகே, சம்கியில் வந்து நம்ம 3 டைப் பார்ப்போம். சம்கி டைப் 1, டைப் 2, டைப் 3 3மே ஒவ்வொரு லைன் ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் ஒட்டிடுங்க. ஒரு லைன் ஒட்டியிருக்கேன்ல, அடுத்து நான் 2 லைன் இங்கே ஒட்டியிருக்கேன். ஓகே, நீங்கள் 3மே வரிசையாக ஒட்டிட்டு அதுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த ஷேப்ஸ்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணி அதையும் அதில் ஒட்டணும். ஓகே, நீங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இதை எப்படி ஒட்டணும்ல தான் இது, அதுதான் நான் இதில் காமிச்சிருக்கேன். இதே போல் வரிசையாக நீங்கள் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் போடுவீங்க. ஓகே, டபுள் செயின் ஸ்டிச்சுக்கும் லைனு, ஷேப்ஸு இது 2ம் நீங்கள் ஓட்டணும். ஒட்டும்போது 1 by 1 கீழே ஒட்டுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி அழகாக நீட்டாக ஒட்டுங்க. அப்புறமா நீங்கள் பேக் செயின் ஸ்டிச் போடுவீங்க. ஓகே, பேக் செயின் ஸ்டிச்சுக்கும் லைனில் போடுவீங்க, அடுத்தது ஷேப்ஸில் போடுவீங்க. ஷேப்ஸில் போட்டு அதையும் அதிலே ஓட்டிடுவீங்க. ஓகே, அதனால் நீட்டாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், போடும்போதே நீட்டாக போடுங்க. அடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் லைனில் போடுவீங்க, அடுத்து ஷேப்ஸில் போடுவீங்க. டிசைன் வந்து உங்களோட விருப்பம்தான் எல்லாத்துக்குமே. ஓகே, ஃபஸ்ட்டு பீட் ஸ்டிச்சுக்கும் செயின் ஸ்டிச்சுக்கும் கம்பல்சரி, நான் முதலே சொல்லியிருந்தேன் கம்பல்சரி, அதுக்கு கண்டிப்பாக போட்டாகணும். மீது உள்ளதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். அடுத்தது பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு, அதுக்கும் லைன்லேயும் ஷேப்ஸ்லேயும் போடுவோம். ஷேப்ஸில் போடும்போது நமக்கு அது வந்து கரெக்டாக புரிஞ்சிடும், ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் லைன்லேயும் ஷேப்ஸ்லேயும் நீங்கள் போட்டு இதை போல் ஓட்டணும். இதே போல் எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் பண்ணணும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஸ்டோன் செயின், ஸ்டோன் செயின்லேயும் 2 டைப் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, டைப் 1, டைப் 2. டைப் 1 வந்து நீங்கள் காட்டன் த்ரெட் வச்சு பண்ணுவீங்க, டைப் 2 வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு பண்ணுவீங்க. ஓகே, டைப் 2க்கு நீங்கள் சுற்றி அவுட்லைனும் கொடுப்பீங்க, அதை வந்து கரெக்டாக இதில் ஓட்டணும். இப்போ ஃபஸ்ட் லைனு, அடுத்த ஷேப்ஸு. ஓகே, அதுக்கு அடுத்தது டைப் 1, டைப் 2 2மே நீங்கள் ஒரே பேஜில் ஒட்டிக்கலாம். நான் வந்து 2 பேஜில் இதில் ஒட்டியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரே பேஜ்லேயே ஒட்டிக்கலாம். அதான் உங்களோட விருப்பம்தான். ஓகே, நீங்கள் டைம் இருக்கிறவங்க நீங்கள் டிசைன் போடுங்க, அது உங்களுக்கு நல்லது தான். அதுக்காக எல்லாருக்குமே போட வேண்டாம்ல. நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு இதிலே டைம் போகுதுன்னு சொன்னனால தான் இந்த டிசைன்ஸ் வேண்டாம்னு சொன்னேன். டைம் இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கு நல்லது தான். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து கஸ்டமர் எந்த ஸ்டிச் கொடுத்தாலும் போட்டு கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து ஜிக்ஸாக். ஓகே, இது வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சு, இதுக்கும் குட்டியாக ஒரு டிசைன் நீங்கள் போடுங்க. மேக்ஸிமம் த்ரெட்டில் வந்து நல்லாவே கற்றுக்கோங்க. த்ரெட்டில் எவ்வளோ போட்டு பழக முடியுமோ அவ்வளோ போட்டு பழகுங்க, உங்களுக்கு பீடு ஈஸியாக வந்துடும். ஓகே, அடுத்து ஜிக்ஸாக்கு அடுத்தது ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸ்டெம் ஸ்டிச்சு நீங்கள் என்ன பண்ணணும், பீட்லேயும் போடுவீங்க, த்ரெட்லேயும் போடுவீங்க. ஓகே, அதையும் 2 லைனாக நீங்கள் போடணும். போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, 2ஐயும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச். ஓகே, இதில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சில் வந்து எஸ் வந்து உங்கள்கிட்ட போட சொன்னேன், மேங்கோ ஷேப்லேயும் எஸ் ஷேப்லேயும் போட சொல்லியிருந்தேன். ஓகே, இது வந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சுது, நீங்கள் அதை இதில் பார்த்தாலே தெரியும். ஓகே, நம்ம போட்டு பழக ஸ்டெம் ஸ்டிச் ஈஸி தான், ஒரே லைன் வரைஞ்சி அதிலே போடணும். இது வந்து ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளை ஸ்டிச்சுக்கும்
உங்களுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த ஷேப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி இதே போல் எல்லாமே இதே போல் தான் பேஸ்ட் பண்ணணும். இதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஓகே, நீங்கள் உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஃப்ளை ஸ்டிச்சுக்கு அடுத்தது ஃப்ளை ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங். ஓகே, லீஃப் ஃபில்லிங் உங்களுக்கு இது நீங்கள் ஃப்ளை ஸ்டிச்சிலே லீஃப் ஃபில்லிங்கும் அந்த சைடே நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் தனியாகவும் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஜெக்ட் 1 பண்ணுவீங்க. ஓகே, இதுதான் ப்ராஜெக்ட் 1. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டேன். அதை ஃபுல்லாக கேளுங்க, இன்னொரு வாட்டி சொல்லலை. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கதை நீட்டாக கேட்டு அதைப்படி கவனமாக பண்ணுங்கள். ஃப்ளாட் லோடிங் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதை எதுவுமே நீட்டாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஏனோ தானோ பண்ணி முடிக்கணுமே சொல்லிவிட்டு பண்ணாதீங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் இன்னொரு நாள் எடுத்து பார்க்கும்போதும் உங்களுக்கு அது நம்ம பண்ணதுன்னு உள்ள எண்ணம் வரும். ஓகே, இப்படி நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு. ஸோ அதனால் நீட்டாக பண்ணி வைங்க. அடுத்தது பேட்டர்ன் ஸ்டிச். பேட்டர்ன் ஸ்டிச்லேயும் டைப் 1 டைப் 2. ஓகே, டைப் 1 டைப் 2 நீங்கள் ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஷேப்ஸில் ஒர்க் பண்ணி அதையும் ஒட்டுங்க. அடுத்து வந்து சோட்டி ஸ்டிச். சோட்டி ஸ்டிச்சும் நீங்கள் போட்டு, அதாவது உங்களுக்கு நெக் டிசைன் போட சொல்லியிருப்பேன். ஓகே, நெக் டிசைன் போட்டு இதில் ஒட்டிடுவீங்க. அடுத்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நீங்கள் வந்து லைனில் போடுவீங்க. லைனில் போட்டுட்டு ஷேப்ஸில் போடுவீங்க. லைனில் போடும்போது அதில் சுற்றி என்ன பண்ணுவீங்க, ஒரு அவுட்லைன் கொடுத்துருவீங்க. ஓகே, அந்த அவுட்லைன் கொடுத்தா தான் நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். நீங்கள் பிக்சரில் போடும்போதும் சேம் அதே தான். ஓகே, இதுலேயே நான் எதுக்காக ஆல்பம் ரெடி பண்ணும்போதும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. என்னைக்காவது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாட்டி அது புரியணுங்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகே, அது வந்து ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச். இது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச். இதில் வந்து ஷேடிங் நம்ம கொடுக்குறது. இதுவும் லைன்லேயும் போட்டு நீங்கள் ஷேப்ஸ்லேயும் போடணும். அடுத்தது வந்து உங்களுக்கு ஹாஃப் லோட் ஸ்டிச். ஹாஃப் லோட் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2. ஓகே, அந்த டைப் 1 வந்து பின்னல் போல் வரும், சென்டரில் உங்களுக்கு பின்னலாக வரும். இந்த டைப் 2 வந்து உங்களுக்கு நீளமாக. இதெல்லாம் வந்து ஸ்டெம்முக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கொடி டிசைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸில் எல்லாம் நம்ம இதை போடுவோம். அடுத்து ப்ராஜெக்ட் 2. ஓகே, ப்ராஜெக்ட் 2 வந்து உங்களுக்கு தாம்பூர் ஸ்டிச்சு. தாம்பூர் ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இது போடுவீங்க. அது ஃபுல்லாக மேக்ஸிமம் 75% முக்கால்வாசி வந்து தாம்பூர் ஸ்டிச்சை நீங்கள் போடுவீங்க. போட்டுட்டு அடுத்து மீதி உள்ளதுக்கு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேறு ஸ்டிச்சஸ் போட்டுருக்கலாம். ஃபுல்லாக வந்து நீங்கள் பீடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். பீடு ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு பீடு போட தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து மேட் ஃபில்லிங். ஓகே, மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பாய் வந்து எப்படி முடைஞ்சிருப்பாங்களோ அதை போல் அழகாக நீட்டாக வரணும். அடுத்து வாட்டர் ஃபில்லிங். ஓகே, வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸில் மோஸ்ட்லி நிறைய ப்ரைடல் ப்ளவுஸில் போட்டிருக்கோம். இது வந்து நல்ல லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேப்ஸ் கொடுத்துருப்பேன், அதில் நீட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க. அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து டைப் 1 டைப் 2 2 உண்டு. ஓகே, டைப் 1க்கும் நீங்கள் ஷேப் போடுவீங்க, டைப் 2க்கும் நீங்கள் ஷேப் போடுவீங்க. ரெண்டுமே போடும்போது உங்களுக்கு அதில் நல்லா ப்ராக்டிஸ் கிடச்சிடும். அடுத்து வந்து லாங் அண்ட் ஷார்ட். ஓகே, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இது வந்து 3வது ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது வந்து 2 பேர் சேர்ந்துருக்கிறாப்புல தான் பண்ணணும். கப்புளாக பண்ணுங்கள். ஓகே, கப்புள் பிக்சர் பண்ணுங்கள், இல்லை உங்களை ஃபேமிலி ஃபோட்டோஸை பண்ணுங்கள். 2 பேருக்கு மேலே எத்தனை பேர் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மணப்பெண் மணமகன் அது பண்ணலாம், இல்லை ராஜா ராணி அப்படி பண்ணலாம். ஓகே, ஏதாவது கப்பில் தான் அது பண்ணணும். அடுத்து ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி லைனில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, லைனு ஷேப்ஸு அதில் நீங்கள் போட்டு நீங்கள் அதை கரெக்டாக ஓட்டணும். ஓகே, ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு அப்புறமா வந்து ரிங் நாட்டும் சேம் அதே போல் நீங்கள் ஓட்டுங்க. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே புரியும் எப்படி ஓட்டியிருக்குன்ட்டு. அதை போல் நீங்கள் ஓட்டணும். அடுத்து வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் சேம் தான். அடுத்து லேசி டெய்ஸி. ஓகே, லேசி டெய்ஸி 3 டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 3 டைப்பையும் நீங்கள் வரிசையாக போட்டு ஓட்டுங்க. ஓகே, அடுத்து மீதி உள்ளது இதில் போடலை, பட் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் ஆல்பம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு நான் கரெக்ஷன் கொடுப்பேன். அடுத்து அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம போவோம். தேங்க்யூ.